வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகநிலை மாற்றத்திற்குடைய விளக்கமான ஒரு நிலையை 2-3 ராசிகளுக்கு ஒரு பதிவாக பார்க்கலாம். இந்த மாற்றம் எப்பொழுது நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் ஜனவரி மாத இறுதியில் 28ஆம் தேதி ஜனவரி 2025 சுக்கிரன் கிரகம் மீன ராசிக்கு மாறி அங்கு உச்சநிலை அடைய இருக்கிறார். இது தொடரக்கூடியது கிட்டத்தட்ட 4 மாதங்கள். மே மாதம் 31 வரை இந்த சுக்கிரன் கிரகம் இந்த மீன ராசியில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய நிலையும், அந்த காலத்திலேயே சனி கிரகமும் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் மாதம் இறுதியில் 29ஆம் தேதி மார்ச் மாதம் சுக்கிரனுடன் இணையக்கூடிய நிலையும், இந்த ராகு கிரகமும் சனி மாறியவுடன் இந்த சுக்கிரனுடன் சனி ராகு இணைவாக இருக்கக்கூடிய நிலையும், இந்த எல்லா கிரகங்களுடைய அதிக இணைவும், முக்கியமாக சூரியனும் அந்த வீட்டிற்கு வந்து இணையக்கூடிய பங்குனி மாதம் வரையிலுமே இந்த சுக்கிரன் இந்த உச்ச வீட்டில் உச்சமாக ஃபார்வர்டாக நகரக்கூடிய நிலையும், அதன் பிறகு அவர் வக்ரகதி அடைந்து சூரியனுடைய அருகாமையினால் அவர் வக்ரத்தில் உச்ச வீட்டில் வக்ர நிலையில் சற்று மாறுபட்ட பலன்களையும் கொடுத்து மீண்டும் அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் அவர் ஃபார்வர்டாக நகர்ந்து மேஷத்திற்கு மாறக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. மொத்தமாக இந்த சுக்கிரன் உச்ச ராசியாக மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் 124 நாட்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடலாம், சுக்கிரன் கிரகம் மீன ராசிக்கு மாறக்கூடிய நாள் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025. இது தொடங்கி 31ஆம் தேதி மே மாதம் வரையிலும் இந்த சுக்கிரன் கிரகம் இந்த மீன ராசியிலே இருக்க போகிறார். 31 மே அவர் மேஷ ராசிக்கு மாறிவிடுவார். முக்கியமாக சுக்கிரனை மட்டும் நம்ம அதிக போக்கஸ் எடுத்து சுக்கிரன் ராகு இணைவாக எடுத்து பார்க்கும் பொழுது முதலில் ஒரு பலனை அது சொல்ல இருக்கிறது. அதன் பிறகு மார்ச் இறுதியிலிருந்து அந்த மே மாதம் 31ஆம் தேதி வரை அந்த சுக்கிரனுடைய இறுதி ஒரு மாதத்தில் சனியுடைய ஆளுமையும் அங்கு அதிகமாக வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இந்த நிலை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு நம்ம எடுத்துக்கொண்டால், இந்த நகரக்கூடிய இந்த சுக்கிரன் கிரகம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த வீடு இவர்களுடைய 12ஆம் வீடு. காலச்சக்கரத்திற்கும் இது 12ஆம் வீடு. மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தால் 2-7 குடையவர் ஒரு கிரகம். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்கை குறிக்கக்கூடிய அந்த கிரகமும் இவங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த கிரகமும் 12இல் மறைந்து மறைவு ஸ்தானமாக இருந்து அங்கு உச்சமடைகிறார். ஸோ கண்டிப்பாக இதில் கவனமான பலன்கள் முதலில் நிறைய நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலில் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் 12இல் மறைவது இவங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ விரயங்களாக அது இருக்கலாம். இல்லைனா திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க மேஷத்தினுடைய வாழ்க்கை துணை மேஷத்தை விட்டு விலகி வேற எங்கேயாவது ஒரு இடத்திற்கு இடமாற்றத்தை அடையலாம். அவங்க இவங்களை பிரியக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இவங்க வீட்டில இருந்து மறையக்கூடிய பலன். அப்படின்னா மறைந்து வேறு இடத்திற்கு செல்லலாம். மருத்துவ விரயங்களாக அவர்களுக்கு நடக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக வளர்ச்சியையும் இது அற்புதமாக கொடுக்கும். மேஷத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு இது ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனோடு ராகுவும் அங்கு இணைந்திருப்பதனால் இவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை, நன்மைகளை பொறுத்தவரை வாழ்க்கை துணைக்கு அற்புதமான வருமான உயர்வுன்னு சொல்லக்கூடிய நல்ல நிலை. வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நேரடியாக வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பணிக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், இல்லை மாணவர்களாக இருக்கிறவங்க, மாணவிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பதற்குடைய வெளிநாட்டு பிரயாணங்களாக இது இருக்கும். இந்த கிரகங்களுடைய நட்சத்திர சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கிரகம் அந்த வீட்டில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில் செல்லும் பொழுது முதலில் செல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பது ஒரு நல்ல நிலை. இது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு தெளிவான நிலையை கொடுக்கலாம். அற்புதமான திருமண பாக்கியத்தையும் திடீரென்று ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாள் திருமணத்திற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்ல நிலையாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல நிலை நம்ம முதலிலேயே சொல்லிவிட்டோம். உத்திரட்டாதியில் சுக்கிரன் செல்லும் பொழுது அந்த சனியும் அங்கு இணையக்கூடிய காலகட்டத்தில் சிறிது விரயங்களில் அதிக கவனம் தேவை. ராகுவும் அங்கு இணைந்து இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் முக்கியமாக மே மாதம் 18 தேதி வரை அங்கு ராகுவும் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பார். அதன் பிறகு சுக்கிரன் ராகு இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு 12 நாட்கள் மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ராகுவுடன் இணைந்த சுக்கிரனாக சனியும் அங்கு இணைந்த மார்ச் இறுதிக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய அளவிற்கு திடீரென்று ஏதாவது ஒரு பணம் வருமானம் இவங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையுடைய வருமானமும் ரொம்ப அற்புதமான ஒரு மேலான நிலையில் இருப்பதனால் இந்த மேஷராசி ஏதாவது சுபவிரயங்கள் செய்து கொள்ள நினைக்கலாம். ஆனாலும் அந்த சுபவிரயங்களை நீங்க எந்த அளவிற்கு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு விரயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதற்கு நீங்க அதிகம் பிரயத்தனப்பட வேண்டும். ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடையான விஷயங்களாக இருந்தால் எப்படியாவது இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எல்லோருக்குமே சைக்கலாஜிக்கலாக இருக்கும். மேஷத்திற்கு இது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. ஓரளவிற்கு ஆரோக்கியம் அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல சின்ன ஒரு கவனத்தை நீங்க காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாமே திரிகோணமாக 4ஆம் வீட்டோடு உங்களுடைய சுகஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் இது நல்ல ஒரு சுப விரயங்களாக சுகஸ்தானமான வீடு வாகனங்கள் இடமாற்றம் இப்படியும் நடக்கலாம். இல்லைன்னா ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாகவும் சிலருக்கு நடக்கலாம். கண்டிப்பாக இப்ப இந்த மீன ராசியில் பிறவி ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் அந்த திரிகோணமான கடக ராசியில் பிறவி ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் தசாபுத்தி நடக்கக்கூடிய நிலையிலும் இது மூணையும் நம்ம அவரவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை பரிசோதனை செய்துவிட்டு தான் இந்த பலன்கள் 100% எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ மேஷராசிக்கு சுபவிரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்வது ஓரளவிற்கு நல்ல நிலை, வாழ்க்கை துணைக்கு உயர்வான நிலை. விரயங்கள் சுபவிரயங்களாக நீங்க செய்து கொள்ளலாம். எதுவுமே வாய்ப்பில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேமிப்பை நீங்க தொடங்குவது கூட ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆனால் அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திடீரென்று ஏதாவது சலசலப்பு காரணம் இல்லாத ஈகோ கிளாஷ் போன்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று எதிர்பாலினத்தவர்களால் ஏதாவது குழப்பம் குடும்பத்தில் ஏற்படவும் இது ஒரு வாய்ப்பாக சிலருக்கு இருக்கலாம். ஸோ தசாபுத்தி கேட்டாற் போல இது பலன்களை கொடுக்கும். அடுத்தது இந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடியது ரிஷப ராசிக்கு என்ன பலனை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இவங்க ராசிநாதன் அங்கு உச்சமடைகிறார். 11ஆம் வீடு அற்புதமான உபஜயஸ்தானம், ரொம்ப பிரமாதமான நல்ல நிலை, ஒரு பெரிய வருமான உயர்வு, பெரிய லாபம். ராசிநாதனே உச்சமடையும் பொழுது அதுவும் இவங்களுக்கு டிஃபால்ட்டாக 11,000 சொல்லக்கூடிய நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஒரு ஜெயிக்கக்கூடிய உபஜயஸ்தானம். இது ரொம்ப நல்ல நிலைன்னு சொல்லலாம். 6க்குடையவராகவும் இந்த சுக்கிரன் இந்த ரிஷபராசிக்கு வருவது இவங்களுக்கு உத்தியோக ரீதியிலான மிகப்பெரிய ஏற்றம், பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி, ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ் இது மாதிரியான நல்ல நிலையாக இருந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கலாம். அதே சமயம் 6ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 6இல் உச்சமடைவது இந்த ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் குழப்பம் இருக்கிறவங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபதி வலுப்பெறுவது ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக தொல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். கடன்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதியாகவும் இவர் உச்சமடைவது கண்டிப்பாக கடன் பிரச்சனைகளில் நீங்க இந்த காலகட்டத்தில் சிறிது அதிக எச்சரிக்கை அதிக கவனம் அப்படிங்கறத கையாள்வது ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி உங்களுக்கு பணி வளர்ச்சி, ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் இருந்தாலும் அசாத்தியமான தைரியத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தினால் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் கோச்சார நிலையை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது திருமண வாழ்வில் ஒரு பெரிய முடிவுகளை, தேவையில்லாத நெகட்டிவான முடிவுகளை பிரேக் பண்ணக்கூடிய நிலையான சில முடிவுகளை எடுப்பதில் நீங்க அசாத்தியமான தைரியத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஸோ ஓரளவிற்கு பொறுமையாக என்ன மாதிரியான சூழலில் உங்க ஃபேமிலி இருக்குங்கிறத நீங்க முடிவு செய்து கொண்டு உங்களுடைய புதிய டெசிஷன்ஸை நீங்க எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயம் பணி வளர்ச்சியில் திடீரென்று ஒரு பணி மாறணும், உங்களுக்கு வேற ஜாப் வருது அப்படின்னால் கூட அந்த டிரான்சிஷன் நல்ல விதமாக அமைத்து கொள்ளும் வகையில் நிதானமாக கையாள்வது நல்ல நிலையாக இருக்கும். சிறிது உச்ச சுக்கிரன் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். ராகுவும் அங்கு இணைந்திருப்பதனால் ஒரு சரியான ஒரு மறுபரிசீலனை இதெல்லாம் செய்யாமல் அலட்சியத்தில் சில விஷயங்களை நீங்க கவனிக்காமல் விட்டுட்டு அந்த இருக்கிற வேலையும் நீங்க கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரொம்ப அசாத்தியமான தைரியத்தை வேற எந்த விஷயத்தை நீங்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, கடன் ஸ்தானத்திற்குரிய கிரகம் உச்சமடைகிறார். கண்டிப்பாக கடன் வாங்கும் பொழுது உங்களுடைய 3ஆம் வீடு ஒரு தேவையில்லாத ஊக்கத்தை அடைவதனால், இது 3-11 கனெக்ஷன் இருப்பதனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய நிலையாக இருப்பது ரொம்ப ஒரு கவனமான நிலை.
மற்றபடி சுக்கிரனால் நன்மை இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. முதலில் சுக்கிரன் செல்லக்கூடிய குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு 8 குடையவராக குரு இருந்தாலும் அவர் 11 குடையவராகவும் இருந்து உங்களுடைய அந்த செகண்ட் ஹவுஸ்ல இந்த குரு மாறி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். சுக்கிரன் மாறிய சில நாட்களிலேயே சுக்கிரன் அந்த உச்சத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுவதற்கு முன்னரேயே குருவினுடைய மாற்றமும் நடந்துவிடும், சனியினுடைய மாற்றமும் நடந்துவிடும். ஸோ இந்த குரு கிரகம் மாறுவதற்கு சற்று ஒரு 40-45 டேஸ்க்கு முன்னரேயே உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் உள்ள குருவினுடைய அந்த ஆளுமையினுடைய பலன்கள் உங்களுக்கு தெரிய வரலாம். திருமணத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக நீண்ட நாள் கழித்து நிறைய நண்பர்களுக்கு தடை விலகும், திருமண பாக்கியம் அமையும். 2ஆம் திருமணத்திற்கும் உடைய நல்ல ஒரு நிலையாக அதிக நண்பர்களுக்கு இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக குரு 2ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வரனாக இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு நல்ல ஒரு பலனை இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமணத்தையும் கொடுக்கும், ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் போன்ற ஒரு பலனையும் கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். கண்டிப்பாக நீண்ட நாள் திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய சலிப்பு, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் வீடாக இது தன் வீட்டிற்கு 6இல் மீண்டும் உச்ச பலனை அடைந்து ராகுவோடு இணைவது சிலருக்கு தேவையில்லாத ஓவர் கான்பிடன்ஸினால் இது போன்ற நிகழ்வு நடக்க வாய்ப்பிருக்கிறது. இதுவும் நீங்க தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல பிறவி ஜாதகத்தில் கடகத்திலும் மீனத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பான பலன்களை ஒரு துல்லியமான ஒரு நிலையில் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபத்தில் நீண்ட நாள் திருமணத்திற்கு தடையான நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமான திருமண பாக்கியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6 பார்க்கிறார் குரு கிரகம், 8ஐயும் பார்க்க போகிறார். ஸோ துலாம் ராசி உங்களுக்கு 6ஆம் வீடு. ஸோ பணியில் நல்ல வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு, உச்ச சுக்கிரனால் அதிகமான நன்மைகளே உங்களுக்கு காணப்படுகிறது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஒரு சிலருக்கு அவங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தால் இப்பொழுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஒரு தேவையில்லாத திருமண வாழ்க்கையை பிரியக்கூடிய நிலை போன்று இருந்தால் நீங்க அந்த முடிவுகளை சற்று பொறுமையாக நீங்க யோசித்து எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். அவசரப்பட்டு ஓவர் கான்பிடன்ஸ்னால் நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி நல்ல லாபம், நினைத்த காரியத்தை நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை, பணியில் அற்புதமான வளர்ச்சி, வாழ்க்கை துணைக்கு அற்புதமான உயர்வு, அவங்க தேடி வரக்கூடிய நல்ல நிலை, திருமணம், மறு திருமணம், இதெல்லாமே ரொம்ப பிரமாதமான நன்மைகளை ரிஷப ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் கொடுக்க இருக்கிறது.